السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி தொடர்பான சட்டத்தில் நம்ம இரண்டு முக்கியமான அம்சங்களை பார்த்தோம். முதலாவது, குர்பானி என்பது கட்டாய கடமை இல்லை, அது சுன்னத்து மோக்கதான்னு சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கிறானோ அவர்கள் தஞ்சத்தனம் பண்ணாம அந்த வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தை நிறைவேற்றணும். இது இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள்ல ஷாயங்கள்ல ஒன்றாக இருக்குது அப்படின்றத நாம அறிந்து கொண்டோம். அடுத்து இரண்டாவது, குர்பானி கொடுக்கும் போது இறந்தவர்கள் சார்பாக குர்பானி கொடுக்கலாமான போது 3 நிலைகளை தெரியப்படும். ஒன்று, ஒருவர் உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கிறாரு, அவருடைய இறந்த பெற்றோர்களும் அதுல நன்மையில அடைவாங்க, நன்மையை பெற்றுக் கொள்வார்கள், அவங்க வந்துடுவாங்க. பிரத்யேகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் நிறைவேற்றுதுன்னு சொன்னாலே போதுமானது. அதுல இறந்த பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்திருந்தாலும் சரி, அவங்க நன்மை கிடைச்சிடும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இரண்டாவது, வசியத்து செஞ்சிருந்தாங்கன்னா, மரணிக்கிறதுக்கு முன்னாடி தாய் தந்தை தன்னுடைய மகளிடத்திலேயோ வசியத்து செஞ்சிருந்தாங்கன்னா அதை ஒருத்தர் நிறைவேற்றும் போது அதற்கான நன்மை அவங்களுக்கு கிடைச்சிடுன்றதை பத்தி பார்த்தோம். மூணாவது, பிரத்யேகமான முறையில ஒரு ஆட்டை நான் இறந்த தந்தைக்காக கொடுக்குறேன், இறந்த தாய்க்காக கொடுக்குறேன்ற பேர்ல பிரத்யேகமான முறையில் கொடுப்பது என்பது இல்லை அப்படின்ற சூழலை இதையும் செயல்படுத்தல. அந்த மாதிரி செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து பாருங்க, குர்பானி சம்பந்தமான விஷயத்துல மூணாவது முக்கியமான சட்டம், குர்பானி கொடுப்பதற்கான நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாத்துல அல்லாஹ் சில கடமைகளை எப்படி வச்சிருக்கிறான்னா குறிப்பிட்ட நேரத்தில் அதை கடமையாக்கி வச்சிருக்கோம். சில இபாதத்துகள் பொதுவா நாம அல்லாத கடமையாக ஆக்கி வச்சிருக்கோம். இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகள் ஒன்றுதான் என்ன இந்த குர்பானின்னு சொல்லக்கூடிய இபாதத்து. இதை ஒருவர் நான் ஷபால் மாசம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்ய முடியாது. ஒருத்தவர் நான் ரமலான் மாசத்துல செஞ்சுக்கிறேன்ற மாதிரி செய்ய முடியாது. இதை செய்யறதுக்கு மார்க்கம் ஒரு நேரத்தை நிர்ணயித்து வைத்திருக்கு. அந்த நேரத்துல மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனுடைய ஆரம்ப நேரம் என்று நீங்க பாத்தீங்கன்னா ஹதீசுகள்ல பார்க்கிறோம், பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு, பெருநாள் தொழுகையை முஸ்லிம்கள் கூட்டாக நிறைவேற்றியதற்கு பிறகு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, குர்பானி பிராணிய அறுப்பாங்க. தொழுகை நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம், குறிப்பாக உரை நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம், பெருநாள் தொழுகை மற்றும் உரை நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் குர்பான் இருந்த வக்து கொடுக்கணும். இதுதான் அதனுடைய ஆரம்ப நேரம் அப்படின்னு பார்க்கணும். ஒருவர் முஸ்லிம்களுடைய பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்பே அவர் குர்பானியை கொடுத்துட்டாருன்னு சொன்னா அது குர்பானி ஆகாது. புகாரி வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் சாஸ்திரம் சொல்றாங்க, மன் சல்ல ஸலாத்தன வனஸக நுஸுகன ஃபகத் அஸாப நுஸுக் வமன் நஸக கப்ல ஸலாத் ஃபலா நுஸ்க லஹு. புகாரி வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் எங்களை மாதிரி பெருநாள் தொழுகையை தொழுததுக்கு பிறகு குர்பானை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு குர்பானிக்கான நன்மை கிடைக்கும். யார் ஒருவர் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே குர்பானி கொடுப்பாங்களோ அவங்களுடைய அந்த குர்பானி ஆகாது, அது சாதாரண இறைச்சியாகத்தான் ஆகும் என்று சொன்னார். அப்போ அபூ புர்தா இப்னு நிய்யார் ஒரு சஹாபி, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைய தினத்துல என்னுடைய ஆடுதான் முதலாவதாக அறுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பே அதை நான் அறுத்துட்டேன், இப்ப நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அறுத்த அந்த இறைச்சி சாதாரண இறைச்சி ஆகும், அது குர்பானி இறைச்சியா ஆகாது. உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பகரமாக தொழுது முடித்ததற்கு அப்புறம் நீங்க இன்னொரு ஆட்டை அதற்கு பகரமாக கொடுங்கள் என்று சொன்னாங்க அப்படின்றத பார்க்கணும். எனவே குர்பானிக்கான நேரம் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கான ஆரம்ப நேரம் பெருநாள் தொழுகையை முஸ்லிம்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு அதனுடைய வக்து ஆரம்பிக்கும். இது ஆரம்ப நேரம். இதுதான் மிக சிறந்தது கூட. பெருநாள் அன்னைக்கு கொடுப்பது மிக மிக சிறந்தது. சரி, இதனுடைய முடிவு நேரம் என்ன என்று பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான அறிவிப்புகளை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற சஹாபாக்களை தொட்டு வரக்கூடிய அறிவிப்புகள்,
குர்பானி என்பதை ஒருவர் பெருநாள் தினத்தன்றும் கொடுக்கலாம். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்கள்லையும் குர்பானி என்ன செய்யலாம், தரலாம் என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸையும் நம்ம பார்க்கிறோம். அந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குல்லு ஐயாமி தஷ்ரீக் தபஹ், ஐயாமு தஷ்ரீக்குடைய அனைத்து நாட்களும் தபஹ், தபஹ்னா அறுப்பதற்குரிய நாட்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்போ பிறை 10லையும் இருக்கலாம், பெருநாளைக்கும் இருக்கலாம். அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறை 11, பிறை 12, பிறை 13, அப்ப இந்த 4 நாள் என்ன செய்யலாம், குர்பானியை கொடுக்கலாம். இதுல மிக சிறந்தது, முஸ்தஹபானது, விரும்பத்தக்கது பெருநாள் தினத்திலிருந்து கொடுக்கிறது. அதுக்கு அடுத்து பிறை 11, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 12, அதுக்கு அடுத்து 13. இந்த 4 நாட்களும் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். சிலர் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸை பலகீனம் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஃபித்னா நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய உம்மத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் குர்பானி என்பது பெருநாள் அன்று மட்டும்தான் கொடுக்கணும். ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை 11, 12, 13 நாட்கள்ல கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்படி ஒரு கருத்து யாரும் சொல்லலை. அந்த மாதிரி கருத்தை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே குர்பானி என்பதை இந்த 4 நாளும் கொடுக்கலாம். அதற்கான நன்மையை ஒருவர் பெற்றுக்கொள்வார். ஆயினும் மிக சிறந்தது பெருநாள் தினத்திற்கு கொடுப்பது தான் மிக சிறந்தது என்று பார்க்கணும். இதற்கு இந்த ஹதீஸையும் ஆதாரமா பார்க்கலாம். அடுத்து இன்னொரு ஹதீஸையும் நம்ம பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லி வ ஷுர்ப், ஐயாமு தஷ்ரீக்குரிய நாட்கள் உண்பதற்கு மற்றும் பருகுவதற்குரிய நாட்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்குரிய நாட்கள் என்று தெரியப்படுத்துறாங்க. இந்த ஹதீஸை என்ன மறைமுகமா அறுப்பதற்குரிய என்ன செய்யுது, தெரியப்படுத்துது. உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாள்னா அதனால ஏற்கனவே நம்ம ஹதீஸை பார்க்கணும், அறுக்கலாம்னு சொல்லுவோம். இதுவும் என்ன சொல்லுது, உண்பதற்குரிய நாள் தெரியப்படுத்து. உண்பதற்குரிய நாள்னா அது மறைமுகமா அறுப்பதை பற்றி தான் பேசுது என்று அறிஞர் என்ன செய்யறாங்க, அதற்கு விளக்கத்தை அளிக்கிறாங்க என்பதை பார்க்கலாம். அடுத்து குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து, சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்துல 28வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறி என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள், அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த கால்நடைகள் மீது நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, அதை அல்லாஹ்வுடைய பெயரை அதன் மீது சொல்லுங்கள்னு சொல்றான். இந்த வசனத்திற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் விளக்கம் அளிக்கிறாங்க. குறிப்பிட்ட நாட்கள் என்பது பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள் என்று என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. இப்போ இந்த குர்ஆனுடைய ஆயத்தும் நமக்கு குர்பானி எத்தனை நாள் கொடுக்கலான்ற விவரத்தை என்ன செய்யுது, தெரியப்படுத்துகின்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆகவே குர்பானி என்பதை அதனுடைய ஆரம்ப நேரம் மற்றும் முடிவு நேரம் குறித்து நாம் சில விளக்கங்களை தெரிந்து கொண்டோம். அடுத்து பாருங்க, குர்பானி தொடர்பான விஷயத்துல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய 4வது ஒரு சட்டம் என்ன, குர்பானி என்பது எந்த இனத்தினால குர்பானி கொடுக்கணும். இது சம்பந்தமான அறிவிப்புகளை நம்ம பார்க்கிறோம். சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்துல 34வது வசனம், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் யஸ்குரு இஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நம்ம அந்த அறுக்கக்கூடிய அந்த இதை செஞ்சிருக்கிறோம், ஏற்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெயரை உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கால்நடைகள் மீது நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அரபியில அன்ஆம் என்று சொன்னால் 3 விதமான கால்நடைகளை தான் அது குறிக்கும். ஒன்று ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 இனத்தை மட்டும்தான் குர்பானி கொடுக்க முடியும். இது அல்லாத வேறு எந்த ஒரு உயிரினத்தை செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது. ஆடு, மாடு, ஒட்டகம். மாடுன்னு சொல்லும் போது அது என்ன செய்யும், எரும மாடும் இடம்பெறும், ஏன்னா அதுவும் மாட்டினுடைய இனம் தான். அதே மாதிரி ஆடுன்னு சொல்லும் போது வெள்ளாடு வர்ற மாதிரி செம்பரி ஆட்டை என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம் என்பது நம்ம பார்க்கலாம். ஏன்னா தெளிவாகவே நஸ் இருக்குது, குர்பானி செம்பரி ஆட்டை என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்று நஸ் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். எனவே குர்பானி என்பது இந்த 3 பிராணிகளை தான் நம்ம என்ன செய்ய முடியும், தர முடியும். இது அல்லாத வேறு பிராணிகள் என்ன செய்ய முடியாது, குர்பானியை நாம தர முடியாது அப்படின்றத நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து பாருங்க, குர்பானி சம்பந்தமா 5வது ஒரு சட்டம் என்ன, குர்பானிக்குள்ள நிபந்தனைகள் என்ன அப்படின்றத பத்தி நாம தெரிந்து கொள்வோம். குர்பானிக்கான நிபந்தனைகள் என்று சொல்லப்பட்டா, மார்க்கம் பொதுவாக எல்லா இபாதத்துக்களுக்கும் 2 முக்கியமான நிபந்தனைகளை சொல்லுது.
ஒன்று என்ன? அல் இஹ்லாஸ். ஒருவர் குர்பானி என்கின்ற இபாதத்தை செய்யறாருன்னா இஹ்லாஸ் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இஹ்லாஸ் இல்லாம ஒருவர் இபாதத்தை செஞ்சா அது எந்த இபாதத்தா இருந்தாலும் சரி, குர்பானியா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹு. அவங்களுடைய அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய ரத்தமோ அல்லது அதனுடைய சதையோ அல்லாஹ்வை அடைவதில்லை. மாறாக அவங்களுடைய அந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடைகிறது என்று அல்லாஹ் தெரியப்படுத்தும். எனவே குர்பானியை கொடுப்பதற்கான அடிப்படையான நோக்கங்கள்ல நிபந்தனைகள்ல ஒன்று என்ன? இஹ்லாஸ் இருக்கும். பெருமைக்காக வேண்டியோ, ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியோ, பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டியோ, பிறர் மெச்சுவதற்காக வேண்டியோ இந்த இபாதத்தை செய்யக்கூடாது. முற்றிலும் இஹ்லாஸின் அடிப்படையில தான் இந்த இபாதத்தை செய்யணும். இது முதலாவது நிபந்தனை. அடுத்து இரண்டாவது நிபந்தனை என்ன என்று பார்த்தீங்கன்னா, குர்பானி என்கின்ற இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களோ அந்த முறையை நடைமுறைப்படுத்தி காட்டணும். அதுக்கு மாத்தமா நம்ம அதை செயல்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் புதியதாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவாரோ அது ரத்து செய்யப்படும். அந்த அடிப்படையில குர்பானி என்பது ஒரு இபாதத்துனா அதை ரசூலா எப்படி செஞ்சிருக்கிறாங்க, எதை கொடுத்துருக்குறாங்க, என்ன நிபந்தனையை சொல்லியிருக்கிறாங்க, எதை கொடுக்கலான் இருக்கிறாங்க, எதை கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க, இதெல்லாம் என்ன செய்யணும்? பார்த்துதான் நாம கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ரசூல்லா சுன்னாவின் அடிப்படையில் நம்ம குர்பானி கொடுக்கணும்னா அதுக்கான நிபந்தனைகள் என்ன? நம்ம முதல் நிபந்தனையை பார்த்தோம். என்ன? குர்பானி கொடுப்பதற்கான நேரம் ஒன்று இருக்கு. அந்த நேரத்துல தான் குர்பானி நிறைவேற்றணும். அது என்ன நேரம்? ஆரம்ப நேரம் முஸ்லிம்கள் துல்ஹஜ் 10வது நாள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு குர்பானியை கொடுக்கணும். இது ஆரம்ப நேரம். முடிவு நேரம் என்ன? துல்ஹஜ் பிறை 13 அந்த அசர் கருத்து முடிகிற வரைக்கும், மகரிக்கு முன்னாடி உள்ள அந்த அசர் வந்து முடிகிற வரைக்கும் அதற்கான நேரம் இருக்குன்னு பார்த்தோம். இது முதலாவது நிபந்தனை. வக்துக்குள்ளதான் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியானது ஒருவருடைய உரிமையில் உள்ளதாக இருக்கும். அப்படின்னா என்ன? வேறொரு நபர் இருந்து ஆட்டை திருடியோ அல்லது கால்நடையை திருடியோ அபகரித்தோ அல்லது பிறருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்துக்கொண்டோ வந்து நான் குர்பானி நிறைவேற்றுறேன்னா அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்பானி நிறைவேற்றுவதற்கு அவர் செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையானது அவருடைய உரிமையில உள்ளதாக இருக்கணும். பிறரிலிருந்து அபகரிக்கப்பட்டதாகவோ தவறான முறையில் எடுக்கப்பட்டதாகவோ இருக்க கூடாது. இது இரண்டாவது ஒரு நிபந்தனை. அடுத்து மூன்றாவது ஒரு நிபந்தனை என்ன? குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கான நிபந்தனை என்ன சொன்னா, மார்க்கம் எந்த கால்நடைகளை அனுமதிச்சிருக்கோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து மருந்து கொடுக்கக்கூடாது. ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3 இனத்தை மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும். அதை தவிர்த்து வேறு இனங்களை குர்பானி தரக்கூடாது அப்படின்றத நாம பார்க்கலாம். அடுத்து 4வது நிபந்தனை, இந்த கால்நடைகள்ல கூட மார்க்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கென்று வயது வரம்பை நிர்ணயித்திருக்கு. அந்த வயது வரம்புல உள்ளதைத்தான் குர்பானி கொடுக்கணும். நம்மளா விருப்பப்பட்ட இதையா கொடுத்துட்டு போயிட முடியாது. அதுல என்ன வயது வரம்பு? ரசூலா சொல்றாங்க, லா தஸ்பஹு இல்லா முஸ்லிமா. நீங்க குர்பானி கொடுக்கறதா இருந்தா முஸ்லிமாவை கொடுக்கறாங்க. முஸ்லிம்னா என்ன? அரபியில ஒட்டகத்துல 5 வருடத்தை பூர்த்தி செய்ததும், மாட்டுல 2 வருடத்தை பூர்த்தி செய்து 3வது வருடத்துல உள்ளதும், ஆட்டுல 1 வருடத்தை பூர்த்தி செய்து 2வது வருடத்துல உள்ளதான் முஸ்லிம்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்துல 5 வருடம், மாட்டுல 2 வருடம், ஆட்டுல 1 வருடத்தை பூர்த்தி செய்த அந்த கால்நடைகளுக்கு தான் முஸ்லிம்னா என்று சொல்வார்கள். ஆகவே முஸ்லிம்னாவை தான் குர்பானி கொடுக்கணும். ஒருவர் 1 வயதிற்குள்ள உள்ள வெள்ளாட்டை கொடுக்குறாருன்னா குர்பானி கொடுக்க முடியாது. மாட்டுல 1 வருஷம் பூர்த்தியானதை மட்டும் தான் கொடுக்குறாரு, 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொன்னா அது குர்பானி ஆகாது. ஒட்டகத்துல 4 வயசுக்குள்ள குர்பானி கொடுக்குறாருன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. 5 வருஷம் பூர்த்தி ஆகும். 5வது வருஷம் தொடங்கணும். 4 வருஷம் முடிச்சு 5வது வருஷம் வந்துடும். அப்போதுதான் அந்த குர்பானி செல்லுபடி ஆகும் அப்படின்றத நாம பார்க்கிறோம். ஆனால் இதுல ரசூல்லா ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன? ஆட்டுல ஒருவர் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், ஆட்டுல வெள்ளாடு ஒருவருக்கு 1 வருடத்திற்கான ஆடு வெள்ளாடு கிடைக்கிறது என்று சொன்னால் 6 மாதம் பூர்த்தி செய்த செம்மறி ஆட்டை என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். செம்மறி ஆட்டு எப்போ எடுத்து எடுப்பே இல்லை. ரசூலா சொல்றாங்க,
நீங்க முஸ்லிம்னாவை கொடுங்க. உங்களுக்கு முஸ்லிம்னாவை கொடுப்பது சிரமமாக இருக்குன்னு சொன்னா, சிரமமான காரியமா இருக்குன்னு சொன்னா, அந்த நிலையில நீங்க என்ன செய்யலாம், செம்மறியாட்டுல 6 மாதத்தை பூர்த்தி செய்து நீங்க கொடுக்கலாம். அப்போ இது எப்போ ஒரு விதிவிலக்கா சொல்லப்பட்டது? எப்போ ஒருவருக்கு இதெல்லாம் கிடைக்காத சூழல், போறாங்க ஆட்டை பாக்குறாரு, கிடைக்கல, 6 மாசம் பூர்த்தி பண்ண செம்மறியாடு ஊழி மட்டும் தான் இருக்குன்னா கொடுக்கலாம். அந்த மாதிரி நிலை கிடைக்காத நிலையில இதை நீங்க கொடுக்கலாம். இது வெள்ளாடு கிடையாது, வெள்ளாட்டுல 6 மாசம் கிடையாது, 1 வருஷம் கட்டாயமா இருக்கும். செம்மறியாட்டுல மட்டும் இந்த ஒரு அனுமதியை சூழலை செஞ்சாங்க, கொடுத்தாங்க அப்படின்றத நாம பார்க்கிறோம். ஆகவே அதை கொடுப்பதாக இருந்தால் இதுவும் ஒரு நிபந்தனை அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, 5வது நிபந்தனை. குர்பானியை பொறுத்த வரைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கான 5வது ஒரு நிபந்தனை சொன்னா, அது மார்க்கம் சில விஷயங்களை செய்யறதுக்கு என்ன செஞ்சிருக்குது, நீங்க குர்பானி நிறைவேற்றுமோ இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்கக்கூடாது, சில குறைகளை மார்க்கம் சொல்லியிருக்கு. அதுல பிரதானமா பாத்தீங்கன்னா 4 குறைகளை பார்க்கிறோம். ஹதீஸ்ல அபுதாவுதுல திரும்பிதுல வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அர்பம் லா தஜூஸு ஃபில் அதாஹ், அதாவது 4 விஷயங்கள் உதஹியால குர்பானியில நீங்க கொடுக்கிறது கூடாது அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 4 விஷயங்கள் என்ன? முதலாவது விஷயம் அல் அவுரா உல் பையினு அவுரா, அதாவது தெளிவாக தெரியக்கூடிய குருடு. தெளிவாக தெரியக்கூடிய குருடுனா அதனுடைய பார்வை சரியாக இருக்காது, கண்கள்ல குறைவுடையதாக இருக்கு. முழுமையா பார்வை தெரியாம குருடா இருந்தா அதை கொடுக்க மாட்டோம். இது எப்படி? பார்வையில குறை இருக்கும், குருடு இருக்காது, குறை இருக்கும், அந்த குறை தெளிவா தெரியும். அப்படிப்பட்ட தெளிவாக தெரியக்கூடிய கண்கள்ல உள்ள குறையில் உள்ளத என்ன சொல்ற, ஆட்டுல ஒரு கண்ணு அடிபட்டோ அது வேறு காரணங்களுக்காக வேண்டியோ அது பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பார்வை சரியா என்ன செய்யல, அந்த பார்வை இல்லை, அதாவது குருடு இல்லை, பார்வை தெரியல, சரியா தெரியல, குறையுடையதாக இருக்குதுன்னு சொன்னா அப்படிப்பட்டது என்ன செய்யக்கூடாது, குர்பானியாக கொடுக்க கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மரீரத்துல் பையின் மௌதுஹா, வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய். ஒரு இதை நம்ம பார்க்கிறோம், பிராணி அது நோய்வாய்ப்பட்டு போய் ஒரு மாதிரியா இருக்குது, பார்க்கும் போதே ஒரு மாதிரியா தெரியுது, நோய்வாய்ப்பட்ட ஒரு பிராணின்னு சொல்லிட்டு. அப்ப வெளிப்படையா அந்த நோய் தெரியுதுன்னு சொன்னா அது எழுந்திருக்கும் போது கஷ்டப்பட்டு எழுந்திருக்குது, உட்காரும் போது கஷ்டப்பட்டு உட்காருது, சிரமப்பட்டு நடக்குது, இதெல்லாம் என்ன, நோயினுடைய ஒரு அடையாளங்கள். இப்படி வெளிப்படையா அந்த அடையாளங்கள் தெரியுதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட நோய் உள்ள பிராணியையும் குர்பானி கொடுக்க கூடாது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அடுத்து 3வது அல் அரஜாவுல் பையின் தலவா, அதாவது எதனுடைய அந்த கால்கள் நொண்டியா இருப்பது, காலே இல்லாம இருக்கிறது இல்ல, கால் இருக்கும், நொண்டி நொண்டி தாங்கி தாங்கி நடக்கும், பலகீனமா இருக்கும், அதிகப்படியா அந்த குறை தெரியுதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட அந்த இது என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. 4வது அதாவது எந்த ஒரு பிராணி எலும்புல மச்சை இல்லாத அளவுக்கு மெலிந்து போய் எலும்பும் தூளமா காட்சி அளிக்குமோ, சில ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வயதானதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியா பார்க்க காட்சி அளிக்கும், இதெல்லாம் என்ன செய்வாங்க, குறைந்த விலைக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் சில பேர் வாங்கிட்டு குர்பானி கொடுப்பாங்க. கொடுக்க குர்பானி என்பதை கொடுக்கும் போது நல்லா கொடுத்த நல்ல நிறமானதான் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். இந்த மாதிரி எலும்புல மச்சை இல்லாத மெலிந்து எலும்பு தூரமா இருக்கிறதெல்லாம் குர்பானி தரக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குறைகள் இருந்தா, வெளிப்படையா தெரியக்கூடிய குருடு, அதே மாதிரி நொண்டியா இருப்பது, நோய்வாய்ப்பட்டது, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எலும்புல மச்சை இல்லாத அளவுக்கு மெலிந்து போய் கிடக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, குர்பானியில கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ குறை இருக்குது, குறை வெளிப்படையா தெரிந்தா கூடாது. குறை இருந்து வெளிப்படையா தெரியல, லேசான கண்ணுல பாதிப்பு இருக்கு, லேசான காலில் ஊனம் இருக்குது, லேசா தெரியுது, பெருசா ஊனம் தெரியலன்னு சொன்னா அதை கொடுக்கலாம். குறை அதிகமாக தெரியுதுன்னு சொன்னா, வெளிப்படையா பரவலா தெரியுதுன்னு சொன்னா அதை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யலாம், விளங்கலாம். ஆகவே குர்பானி கொடுப்பதற்கான இந்த விஷயங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரங்கள் தெரியப்படுத்துறாங்க. ஆகவே குர்பானி கொடுக்கிறவங்க இந்த விஷயத்துல என்ன செய்யணும், கவனமாக இருந்து அதை என்ன செய்யணும், கவனமாக அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத நாம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இந்த குர்பானியை கொடுக்கும் போது இதை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா, குர்பானி கொடுப்பவர்களே அறுப்பதுதான் மிக சிறந்தது. யார் குர்பானி கொடுக்கிறாங்களோ அவர்களே இந்த குர்பானியை நிறைவேற்றுவது மிக சிறந்ததாகும். எனினும் ஒருவர் அவர் நிறைவேற்றாம அவர் பிறருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து இதை நிறைவேற்றுங்க என்று சொன்னாலும் மார்க்கத்தில் தடை ஒன்றும் இல்லை, அப்படி என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். ஒருவர் கொடுப்பவரே அவரே அறுப்பது மிக சிறந்ததாகும் நாம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா,
இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் இந்த குர்பானியை கொடுக்கும் போது என்ன நாம சொல்ல வேண்டும், என்ன கூற வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். குர்பானியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், குர்பானி கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, குர்பானி கொடுத்திருக்காங்க. ஆக இந்த வார்த்தையை இந்த திக்ர சொன்னா போதுமானது. மேலும் குர்பானி கொடுக்கும்போது அல்லாஹ் நான் என்னுடைய இந்த ஆட்டை என்னுடைய குடும்பத்தார் சார்பாக கொடுக்குறேன், அல்லது ஒருத்தர் பொறுப்பெடுத்து இந்த ஆட்டை இன்னாரும் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் நிறைவேற்றுறேன் என்கின்ற பெயரோடு சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி என்ன செய்யணும், குர்பானியை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குர்பானி கரியை 3 பங்கா பிரிப்பது கட்டாயமான கட்டாயம் ஒண்ணு இல்லை, ஆனா பிரிப்பது சிறந்தது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெரியப்படுத்துறான், ஃபகுலூ மின்ஹா வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், நீங்களும் உண்ணுங்க, ஏழை எளிய மக்களுக்கும் அதை உண்பதற்கு கொடுத்து உதவுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அதை என்ன செய்வாங்க, ஒருவர் தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு உறவினர்களுக்கும் இதை பிரித்து விட்டு பிறகு தேவையான அளவுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பது மிக சிறந்த முதல் தானே வைத்துக் கொண்டாங்க. ஏழை எளிய மக்களும் அதை பயனடையும் விதத்துல, ஏன்னா குர்பானி ஒரு அடையாளமாக இருக்கிறது. மேலும் முஸ்லீமுடைய ஏழை மக்களும் அந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு இறைச்சி கொடுப்பதை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, இந்த சந்தோஷத்தை பெறுவாங்கன்னு சொன்னா இது அவங்களுக்கும் கொடுத்து தானும் உண்டு, தன்னுடைய உறவினர்களுக்கும் இதை கொடுத்து இருப்பது அது என்ன மிக சிறந்த அம்சம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆகவே குர்பானி தொடர்பான சில அடிப்படையான சட்டத்திட்டங்களை நாம இந்த வகுப்புல அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் குர்பானி தொடர்பாக வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த கேள்வி வச்சுக்கப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம நிறைவு செய்வோம்.